அண்மை செய்தி. ஆபரேஷன் சிந்து தொடர்பாக மக்களவையில் இன்று நடைபெறும் விவாதம் தொடர்பாக விவாதத்தில் பேசுவோரின் காங்கிரஸ் பட்டியலில் சசி தரூர் பெயர் இடம்பெறவில்லை என தகவலானது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். இன்றைய தினம் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற இருக்கிறது. அதில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பேசுவோரின் பட்டியலில் சசி தரூர் எம்பியுடைய பெயர் இடம்பெறவில்லை. அது தற்போது சர்ச்சையாக மாறியிருக்கிறது. அவர் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்காக விருப்பப்பட்டதாகவும், ஆனால் அவர் கோரிக்கை வைத்தும் அந்த கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி தலைமை நிராகரித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கான காரணம், ஏற்கனவே அவர் பிரதமர் மோடி அவர்களையும் மத்திய அரசையும் புகழ்ந்து பேசி வருவதாகவும் பல செய்தித்தாள்களில் கட்டுரை எழுதி வருவதாகவும் அவர் மீது புகார்கள் இருக்கின்றது. குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக உலக நாடுகளிடம் விளக்கம் கொடுப்பதற்காக மத்திய அரசு சார்பில் அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழுவுக்கு தலைவராகவே சசி தரூர் தான் நியமிக்கப்பட்டிருந்தார். எனவே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையை மீறி பாஜக அவரை நியமித்ததாகவும், அதற்கு இசைவு தெரிவித்து அவரும் உடன்பட்டு சென்றார். சென்ற இடங்களிலெல்லாம் மத்திய அரசினுடைய அந்த சாதுரியம் குறித்தும், குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி சுறுசுறுப்பாக செயல்படுகின்றார், அவருடைய வெளியுறவு கொள்கைகள் மூலமாக இந்த போரிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பது போலவும் அவர் தொடர்ந்து பாஜகவை புகழ்ந்து பேசியிருந்தார். ஆனால் பஹல்காம் தாக்குதலில் காங்கிரஸ் கட்சி எதிர்நிலைப்பாடு கொண்டு பல்வேறு கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கு விளக்கம் கிடைக்கவில்லை என்று தெரிவித்து வந்த நிலையில் தன்னுடைய சொந்த கட்சிக்கு எதிராகவே அவரது செயல்பாடுகள் இருக்கிறது என்ற விமர்சனம் அவர் மீது முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையிலே அவர் விரைவில் பாஜகவில் இணையப் போகிறார் என்றெல்லாம் கூட விமர்சனங்கள், கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அதனை சசி தரூர் கடுமையாக எதிர்த்து வந்தார். இந்த நிலையிலேதான் காங்கிரஸ் கட்சி சார்பில் பேசுவோர் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெறாதது சர்ச்சையாக மாறியிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.